அந்நாளிலே எழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து திறப்புகளை அடைத்து பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவரே எங்களோடு பேசுங்க, சொல்லுங்க, எங்களோடு பேசுங்க. உங்க வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். உங்க வார்த்தை பரத்திலிருந்து இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். தூய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறார். இயேசுவின் நாமத்தினால் அல்லேலூயா. ஒரு கூடாரம் விழுந்து போச்சா? அப்படிதானங்கள? ஒரு கூடாரம் விழுந்து போச்சா? அந்த கூடாரம் யாருடைய கூடாரம்ங்கிறதையும் சொல்றாரு. யாருடைய கூடாரமா? தாவீதின் கூடாரம். அல்லேலூயா. யாருடைய கூடாரம்? தாவீதின் கூடாரம் விழுந்து போயிடுச்சா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த விழுந்து போன தாவீதின் கூடாரம். கூடாரம் என்பது உங்க வாழ்க்கை, கூடாரம் என்பது உங்களுடைய குடும்பம். இந்த தாவீதின் கூடாரம் பூர்வ நாட்கள்ல நல்லா தான் இருந்துச்சு. சொல்லுங்க, பூர்வ நாட்கள்ல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பூர்வ நாட்களில் இருந்தது போல. அப்போ இந்த தாவீதினுடைய கூடாரம், நான் சொன்ன கூடாரம் என்பது வாழ்க்கை, குடும்பம், ரெண்டையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். கூடாரம் என்பது வாழ்க்கை, குடும்பம். குடும்பத்தை கட்டுகிறவர் ஆண்டவர், குடும்பத்தை கட்டுகிறவர் ஆண்டவர், வாழ்க்கையை கட்டுகிறவரும் ஆண்டவர் தான். ஆமென் சொல்லுங்க. துவக்கமும் முடிவும் அவர்தான். உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்ட முடியாது, உங்க வாழ்க்கையை நீங்கள் கட்ட முடியாது. அதை கட்டுகிறவர் கர்த்தர். அதை கட்டுகிறவர் அவர் கட்டிட்டா இடிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அவர் கட்டிட்டா ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்ட கூடாதபடி திறக்கிறவர். அப்போ உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம் அது எப்படிப்பட்டதுன்னா தேவனால் கட்டப்பட்டதுதான். தேவனால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் வாழ்க்கை, தேவனால் துவக்கப்பட்டதுதான் குடும்பம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த கூடாரம் ஆரம்ப நாட்கள்ல, தேவன் கட்டிய நாட்கள்ல இந்த குடும்பம், அந்த கூடாரம் எப்படி இருந்ததுன்னா அழகா தான் இருந்துச்சா? சொல்லுங்க, அழகா தான் இருந்துச்சா? சொல்லுங்க. ஆமென். கடவுள் கட்டுறது நேர்த்தி இல்லாம இருக்குன்னா அழகா இருக்கும் இல்லையா? ஆதியாகமம் 1:2 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒளியையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானவர் ஜலத்திலே அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஒரு 2 வார்த்தை. முதல் வார்த்தை, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். ஆரம்பத்துல ஆண்டவர் உலகத்தை, வானத்தை, பூமி எல்லாம் அழகா உண்டாக்கிட்டார். ஆண்டவர் உண்டாக்குறது ஒன்றும் குழப்பமா இல்லாம, ஆமென், அழகாய் நேர்த்தியா சூப்பரா உண்டாக்கி இருக்கிறார். உங்களை அழகா உண்டாக்கி இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென்? என் ஆண்டவர் என்ன அழகா உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய படைப்பை ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அப்படின்னா தேவன் உண்டாக்கின இந்த பூமியை, வானத்தை, ஆமென், ஒரு ஆளு, ஒரு பிசாசு விழுந்து என்ன பண்ணிட்டான்? அழகோல வாங்கிட்டான். இந்த முதல் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் இடைப்பட்ட காலங்கள் பல லட்சம் ஆண்டுகள். என்ன ஆண்டுகளாம்? பல லட்சம் ஆண்டுகள். இந்த முதல் படைப்பு ஆண்டவர் படைச்சாரு. இந்த முதல் படைப்புக்கு பிறகு சத்துருவாகிய பிசாசு தேவன் வானத்திலிருந்து அவனை தள்ளினார். லூசிபர் என்கிறதான அந்த சாத்தானை தள்ளினார். லூசிபர் என்பது பிசாசு அல்ல,
அவன் விழுந்த பிறகுதான் அவன் சாத்தானாய் மாறினான். அதற்கு முன்பாக அவர் ஒரு நல்ல ஆராதனை தூதனாக இருந்தார். ஆராதனை நடத்துகிற நல்ல தூதனாக இருந்தார். விசேஷமாக கோடிக்கணக்கான தூதர்களை ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதில் விசேஷமான 3 தூதர்கள், 1 கேப்ரியேல், 2 மிகாவேல், 3 லூசிபர். இந்த ஸ்தோத்திரம், இந்த மிகாவேல் சங்கார தூதன், அவன் யுத்தம் பண்ணுகிற தூதன், அப்படிதானே? கேப்ரியேல் மெசஞ்சர், செய்தி கொடுக்கிற, பரலோகத்தின் செய்தியை இந்த பூமிக்கு கொண்டு வந்து கொடுக்கிற அவர், அந்த வேலையை செய்கிறவர். 3வது தூதன் யார்? இந்த லூசிபர். இந்த லூசிபருடைய வேலை என்ன? ஆண்டவரை ஆராதிக்கிற வேலை. அல்லேலூயா. இந்த 2 தூதர்களை விட, கேப்ரியேலை விட, மிகாவேலை விட, இந்த லூசிபரை ஆண்டவர் அழகாய், நேர்த்தியாய், வைரங்களால், வைடூரியங்களால், கோவநேக கற்களால், படுகை பச்சையால், புஷ்பராகத்தால், இந்திர நீலத்தால் அவனை ஆண்டவர் அழகாய் அலங்கரித்து வைத்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல புரிஞ்சுக்கிடுங்க, நல்ல வார்த்தையை கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அலங்கரிக்கப்பட்டதான இந்த லூசிபருடைய வேலை ஆண்டவரை ஆராதிக்கிற வேலை. ஆனால் இவனுக்குள்ளே ஒரு மேட்டிமையும் பெருமையும் வந்தது. இந்த மேட்டிமையின் பெருமையினால் தேவன் அவனை கீழே தள்ளினார். கீழே தள்ளப்பட்டதான இந்த லூசிபர் வானத்தில் இருந்து 1/3 தூதர்களை அவன் இழுத்து கொண்டு வந்து விட்டான். அல்லேலூயா. அவன் கீழே விழுந்த போதுதான் அவன் சாத்தானாக மறு உருவம் எடுத்து விட்டான். சரி, இப்போ தேவன் அழகாய் உண்டாக்கினதான இந்த பூமியை விழுந்து போன சாத்தான் என்னவா மாத்திட்டான்? அலங்கோலமாய், வெறுமையாய் மாற்றிவிட்டான். ஒழுங்கின்மையாய், வெறுமையாய் மாற்றிவிட்டான். இப்போ இந்த கூடாரம் இருக்கு இல்லையா, இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, இந்த வாழ்க்கையும் தேவன் அழகாய் தான் உண்டாக்குகிறார், நேர்த்தியாய் தான் உண்டாக்குறார். நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல குடும்ப சூழ்நிலை, நல்ல பிள்ளைகள். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் யாரால் கொடுத்த பிள்ளைகள்? பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். பிள்ளைகளை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று தாவீது வர்ணிக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் தான். உங்கள் கணவனும் கர்த்தர் கொடுத்த கணவன் தான். உங்கள் மனைவியும் கர்த்தர் கொடுத்த மனைவி தான். எப்படி ஐயா தேவன் உண்டாக்கின கூடாரம் விழுந்து போனது? அதை வீழ்த்தினவன் ஒருவன் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதை வீழ்த்தினவன் யாரது? ஆமென். அல்லேலூயா. இந்த பிசாசானவன் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, குடும்பத்தை விழ செய்து ஒன்றுமில்லாத நிலைமையை உருவாக்குவதில் மிகுந்த கவனமுள்ளவனாய் இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பிசாசுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசுகளுக்கு எதிர்த்து நில்லுங்க. பிசாசுகளை துரத்துங்க. என் ஆண்டவர் சொன்னதற்கு காரணம், அவன் ஒருவருடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் வரும்போது அவன் என்ன செய்கிறான்? அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். பிசாசுடைய வேலை என்ன? கொல்லுவான். எதை? சந்தோஷத்தை. கொல்லுவான். எதை? சமாதானத்தை. கொல்லுவான். எதை? குடும்ப உறவை. கொல்லுவான். எதை? குடும்ப ஆரோக்கியத்தை. கொல்லுவான். எதை? கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற நல் உறவை. அல்லேலூயா. சாத்தானுடைய வேலை அதுதான். அவன் கொல்லவும் அழிக்கவும். சொல்லுங்க. கொல்லுவானா? அடுத்த வேலை என்ன செய்வானா? அழித்து விடுவான். சொல்லுங்க. குடும்பத்தை, வாழ்க்கையை அழித்து விடுவான். ஒன்றுமில்லாமல்
சத்துருவாகிய பிசாசு வகை தேடி, சொல்லுங்க, வகை தேடி இந்த குடும்பத்துக்குள் எப்படி வரலாம், இந்த குடும்பத்துக்குள் எப்படி உள்ளே நுழையலாம், இந்த வாழ்க்கையை எப்படி சீரழிக்கலாம் என்கிற வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, மிகுந்த ஜாக்கிரதையோடு உன் வாழ்க்கை என்கிற கூடாரத்தை, குடும்பம் என்கிற கூடாரத்தை ஜாக்கிரதையாய் காத்துக் கொள்ள வேண்டும். நாமும் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். எப்படி வசனம் சொல்லுது? சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், உன் அறையை கெட்டியாக. அப்போ சத்துருவின் வேலை இதுதான். சாத்தானுக்கு பிடிக்காத ஒரு குடும்பம், குடும்பத்தை உடைப்பதுதான் அவனுடைய வேலை, குடும்பத்தை பிரிப்பதுதான் அவனுடைய வேலை, குடும்பத்தை சிதைப்பதுதான் அவனுடைய வேலை. எந்த குடும்பம் ஒன்றாக இருக்கிறதோ அது அவனுக்கு பிடிக்காது. எந்த குடும்பம் குடும்ப செல்வம் ஏறெடுக்கிறதோ அந்த குடும்பம் அவனுக்கு பிடிக்காது. எந்த கணவன் மனைவி ஒற்றுமையோடு ஒருமனமாக இருக்கிறார்களோ அது அவனுக்கு பிடிக்காது. எந்த குடும்பம் தாய் தகப்பன், ஆமென் ஸ்தோத்திரம், மகன் மகள், ஆமென், குடும்பமாய் ஐக்கியப்பட்டு இருக்கிறார்களோ அது அவனுக்கு பிடிக்காது. அதை உடைக்க வேண்டும், அதுதான் அவருடைய திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படினா உங்க குடும்பம் மிக ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது, விழுந்து போய்விட்டதா யாருடைய கூடாரம்? தாவீது யாரு? ஏதோ ஒரு சாதாரணமான அடுப்பம் சருப்பமான ஒரு மனுஷன் கிடையாது. தேவனால் முன்குறிக்கப்பட்டவர். சொல்லுங்க, சொல்லுங்க, தேவனால். எல்லாரும் சொல்லுங்க, தேவனால். அல்லேலூயா. நல்ல பாடல பாடி ஆராதிச்சவன், சிங்கத்தை கிழிச்சிட்டவன், கரடியை கொன்னுட்டவன், கோலியாத்தை கண்ணால அடிச்சு கொண்டவன், சாமுவேலுடைய தைல கொம்பை கொண்டு வந்து சாமுவேல் அவன் தலையில ஊத்தி அபிஷேகம் பண்ணப்பட்டவனால யாருங்க? ஆனா இப்படிப்பட்டவருடைய கூடாரமே. அதனாலதான் பவுல் சொல்ற, அப்பா பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. இன்னைக்கு நிக்கிற நாளைக்கு விழுந்து போகிறதுக்கு சூழல் நம்ம வரும். ஜாக்கிரதையா. அல்லேலூயா. இன்னைக்கு நீ நிற்பதற்காய் ஸ்தோத்திரம், நாளைக்கு நிக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பவுல் சொல்றாரு, ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம். விழுந்து விடாதபடி ஒரு தேவ பிள்ளை குடும்பம் எப்படி இருக்கணும்? சேரணும். எப்படி இருக்கணும்? குடும்பங்கள் விழுந்து போவதற்கு காரணம் என்ன? எனக்கு அபிஷேகம் இருக்கு, யாரும் என்ன விழத்தள்ள முடியாது. நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கேன், யாரும் என்ன விழத்தள்ள முடியாது. தேவனை முன்குறித்திருக்கிறார், யாரும் என்ன விழத்தள்ள முடியாது. தேவ பிள்ளையே, அப்படி அல்ல. அபிஷேகம் பண்ணப்பட்டியா உன் மேலதான் சாத்தானுடைய முழு கவனம் இருக்கும். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டியா உன் மேலதான் முழு கவனம் இருக்கும். நீ தேவனால் அழைக்கப்பட்டிருக்கியா உன் மேலதான் சாத்தானுடைய முழு கவனம் இருக்கும். உன் குடும்பத்தின் மேலதான் இருக்கும். மற்றவங்களுக்கு வந்து சாத்தானுக்கு ஒரு பொருளே கிடையாது. அல்லேலூயா. வைராக்கியமா இருக்கிறியா உன் மேலதான் சாத்தானுடைய கண்ணு இருக்கும். யார் மேல சாத்தான் கண்ண வச்சான்? வசனம் சொல்லுது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனான யோபு மேலதான் சாத்தான் கண்ண வச்சான். ஹலோ, யார் மேல கண்ண வச்சான்? அவன் எப்படிப்பட்டாரு? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன். பின்னால இருக்கிறவங்க சொல்லுங்க, பர்ஃபெக்ட் மேன், சூப்பர். இவன் மேலதான் சாத்தான் கண்ண வச்சான். இவன் மேலதான் சாத்தான். இல்ல அப்படி இப்படி இருக்கிறது மேலதான் சாத்தான் கண்ண வைக்க வேண்டாம். நீ எப்போ நம்ம ஆளுமா, எப்படின்னா நம்மளோட தான் வர போற. நீ நாடு, நீ நல்ல ஆடு, நீ நல்லா ஆடு.
நல்லா ஓடு, நல்லா பண்ணு, நல்லா செய்யி, நல்லா பண்ணு. நீ எப்படி இருந்தாலும் நீ நம்மாளுதான், நாம் போற இடத்துல தான் நீ வர போற. அப்படிதானே? அவனை கண்டுக்கவே மாட்டான். கண்டுக்கவே. நீ சர்ச்சுக்கு வரியா? வாப்பா. பாட்டு பாரியா? பாடுப்பா. பைக் வாங்குறியா? வாங்குப்பா. எல்லாமே செய்ப்பா. ஆனா நீ யாராவது உன்னை கண்டுக்கிறவே மாட்டான். ஆனா யாரு மேல கவனத்தை வைப்பான்? பரிசுத்தமா வாழணும்னு இருக்கிறீங்களே, உன் மேலதான் நல்லா ஜெபிக்கணும், உன் மேலதான் கட்டணும். கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருக்கணும், உன் மேலதான் கட்டணும். ஏன்னா அவனுக்கு தேவை நீதான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த யோபு எப்படி வசனம் சொல்லுது? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு எத்தனை காரியம் சொல்லுங்க? பெரிய மாசம் எண்ணி பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. இப்படி நல்ல கேரக்டர் உள்ள ஒரு மனுஷனை தான் பாருங்க, வாழ்க்கை பாருங்க. காலையிலேயே தினந்தோறும் எழுந்து 10 பிள்ளைகளுக்கு பலி செலுத்துறான். 10 பிள்ளைகளுக்கு. நாம 2 பிள்ளை வச்சிருக்கோம். ஜோமன் 2 பிள்ளை தான் வச்சிருக்கோம். ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோம். அந்த 2 பிள்ளைக்கு தினந்தோறும் ஜெபிக்க மாட்டோம். அப்படியே ஜோமன்னாலும் கடமைக்கு ஜோமன். ஆனா யோபு 10 பிள்ளைகளையும் அழைத்து அனுப்பி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் காலையில பலி செலுத்துறான். எவ்வளவு சூப்பர் டேடி இல்ல, எவ்வளவு நல்ல தகப்பன் இல்ல. இந்த குடும்பத்தின் மேலதான் சாத்தான் ஆரம்பிச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருது. உன் குடும்பத்தை ஜாக்கிரதையா காத்து. அவனை குறைவா இருக்காத, அசால்ட்டா இருக்காத. அல்லேலூயா. உன் பிள்ளைகளை குறித்து ஜாக்கிரதை. மனைவியை, கணவனை குறித்து ஜாக்கிரதையா இரு. ஏனென்று சொன்னால் இந்த தாவீதின் கூடாரம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, ஆமென், இந்த தாவீதின் கூடாரம். அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு பையன் நிறைய டைம் வாசிக்கிறோம். ஆனா வர வசனம் பிரசங்கத்துக்காய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் போது பையன் இருக்குது. ஐயா விழுந்து போற யாரோ ஒருவன் அல்ல, யாரோ ஒருவன் அல்ல. இவன் எப்படிப்பட்ட சூப்பர் மேனா இருந்தான். எல்லாரும் ஓடி பயந்த போது கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன் என்று சொல்லி தாவீதை அவன் கோலியாத்தை கொண்டு குவிச்சானே. இவன் தானே விழுந்து போனான். இவன் தானே விழுந்து போனான். இவன் தானே நாசமா போனான். இவன் வாழ்க்கை ஒருவனா போச்சு. கடவுளே பிள்ளை, உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? குடும்பம் எப்படி இருக்குது? பிள்ளைங்க எப்படி இருக்கிறா? உடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது? அல்லேலூயா. உன் பர்சனல் வாழ்க்கை தேவனோடு இருக்குதா? உன் குடும்பம் தேவனோடு இருக்குதா? உன் தனிப்பட்ட வாழ்க்கை தேவனோடு இருக்குதா? அல்லேலூயா. சரியா ஜெபம் பண்றோமா? வேதத்தை வாசிக்கிறோமா? தேவனோடு நடக்கிறோமா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்திலே கையை வைத்து சொல்லுங்க. கையில் இருந்தா அந்த பக்கத்துல இருந்தா கையை வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை காத்தருளும் ஆண்டவரே, என்னை காத்தருளும் ஆண்டவரே. சத்துரு என்னை நெருங்காதபடி, சத்துரு என்னை தொடாதபடி என் தேவனே என்னை காத்தருளும். சத்துருவின் இஷ்டத்துக்கு சொல்லுங்க, சத்துருவின் இஷ்டத்துக்கு என்னை விட்டு விடாததும் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த வார்த்தை ஏசாயா 16:5 வாசிக்கிறேன். ஏசாயா 16:5. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து
இந்த கூடாரத்துல யார் இருந்தா? உன் வாழ்க்கையில யார் இருந்தா? கர்த்தர் இருந்த கூடாரம், கர்த்தர் இருந்த வாழ்க்கை. Once again read the Bible. கிருபையினாலே நியாயம் விசாரித்து புனிதமாய் நீதி செய்கிற ஒருவர் எதின்மேல் தாவீதின் கூடாரத்திலே, தாவீதினுடைய வாழ்க்கையிலே எப்படி உள்ளவர் இருந்தாரா? உண்மையோடு. இப்படி இருந்த கூடாரம் தான் விழுந்து போச்சு. என்ன பரிதாபம் இல்ல? கூடாரத்துல யார் இருந்தா தம்பி? உன் வாழ்க்கையில யார் இருந்தா? கர்த்தர் இருந்தாரா? கர்த்தர் இருந்தாரா? கர்த்தர் இருந்தாரா? உன் வாழ்க்கையில இருந்தாரா? உன் குடும்பத்தில் இருந்தாரா? உன் ஜீவியத்தில் இருந்தாரா? இப்ப என்ன தம்பி ஆச்சு? என்ன மகள் ஆச்சு? இப்படி நியாயாதிபதியா இருந்த அந்த தாவீதின் கூடாரம் தான் இன்னைக்கு விழுந்து போச்சு. ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் பக்கத்துல வந்து இருப்பாரு. உட்கார்ந்து முதல் போட்டினாவே தேவ பிரசன்னோட நிரம்பிடும். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாவே தேவ வல்லமை நிரப்பும். அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு என்னமாச்சு? இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு வேதத்தை எடுத்த மணிக்கணக்கா வாசிப்பேன், நோட் எடுத்து எழுதுவேன், கர்த்தர் பேசுவாரு எழுதுவேன். இன்னைக்கு என்னாச்சு? கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்த கூடாரம் தான் இன்னைக்கு என்னாச்சு? பரிதாபமான நிலைமை, பரிதாபமான நிலைமை, பரிதாபமான நிலைமை. கவனிங்க, listen to me. அல்லேலூயா. கரங்களை அல்லேலூயா. இந்த கூடாரம் கர்த்தருடைய மகிமை இருந்த கூடாரம், அவர் இருந்த கூடாரம். ஆமென். இப்ப என்னாச்சு? தாவீது ஒரு கூடாரத்துல கர்த்தர் இருந்தார். தாவீது ஒரு கூடாரத்துல அவர் தங்கி இருந்தாரு. ஏன் தாவீது ஒரு கூடாரத்துல விழுந்து போச்சு? அல்லேலூயா. சங்கீதம் 118:15 வாசித்து பாருங்க. கூடாரம் எப்படி இருந்தாரு? நீதிமானுடைய கூடாரத்துல இந்த கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம். இந்த கூடாரத்துல எப்படி இருந்ததா? ஹலோ, தாவீதின் கூடாரத்துல எப்படி இருந்ததா? ரட்சிப்பின், நல்ல ஜெபம், நல்ல பாட்டு, நல்ல ஆராதனை, நல்ல வசனம் வாசிக்கிறது. அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை குறித்த பாடல், ஆராதனை. இன்னைக்கு பாலடைஞ்சு போச்சு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? டிவியில சீரியல் தான், டிவியில சினிமா தான், மொபைல கண்டது பார்க்கறது தான். வாழ்க்கை என்னாச்சு? ஹலோ, நீதிமானுடைய கூடாரத்துல சொல்லுங்க, ஆண்கள் பகிர சொல்லுங்க. என்ன இருந்துச்சு? இப்ப என்ன இருக்குது? இப்ப என்ன இருக்குது? அல்லேலூயா. இப்படி இருந்த கூடாரமாக விழுந்து போச்சு. கர்த்தர் மூடு கூட இருப்பாரா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கை என்கிற கூடாரம், என் குடும்பம் என்கிற கூடாரம் எந்த சொல்ல. ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கை என்கிற கூடாரம், என் குடும்பம் என்கிற கூடாரம் எந்த சூழலையும் சத்துருவாய் உள்ள தண்ணி விடாதபடி தேவரே காத்தருளுவீராக, காத்தருளுவீராக, காத்தருளுவீராக.
கூடாரம், இப்படிப்பட்ட கூடாரம் ஏன் விழுந்துச்சுன்னா, நீங்க முதல் வாசிச்சதுலேயே அதுல பதில் ஆவியானவர் வச்சிருக்கிறாரு. ஆமோஸ் 9:12 வாசித்து பாருங்க. திரும்ப அந்நாளிலே தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து போதுங்க. இந்த கூடாரம் விழுந்து போனதுக்கு ஒரு காரணம் ஓட்டை. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஓட்டை. ஏன் இந்த கூடாரம் விழுந்து போச்சு? அந்த கூடாரம் முழுசும் 1-2 ஓட்டல ஊறுபட்ட ஓட்டை. ஊறுபட்ட கவனிக்கிறீங்களா? 6ஆம் அதிகாரத்தில் நோவாவை ஆண்டவர் பேழையை கட்ட சொல்லுகிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் நினைக்கிறேன். வாசிப்பாருங்க. 6:14. நீ கொப்பேர் மரத்தால் ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையை அறைகளை உண்டாக்கு. பேழையை அறையெல்லாம் உண்டு பண்ணது மாத்திரமல்ல, உள்ளும் புறமும் என்ன செய்யணும்? ஒரு சின்ன ஓட்ட கூட இல்லாம. ஏன்னா நீ அறையை கட்டியிருக்கலாம், பெரிய கப்பலா கட்டியிருக்கலாம், அதுல ஓட்ட இருந்ததுன்னா அந்த ஓட்ட பெருசாகி 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 அந்த பேழைய தண்ணீர்ல மூழ்கடிச்சு விடும், உடைச்சிடும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ பேழைய கட்டினது மாத்திரமல்ல, உள்ளும் புறமும் ஒரு சின்ன கேப் இல்லாம நல்ல கீழ் பூசு. என்ன பூசணுமா? கீழ் பூசு. தார வச்சு நல்லா அடைச்சு. ஏன்னா அந்த ஓட்டை உன் வாழ்க்கைய ஒண்ணு இல்லாம ஆகிடும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கெல்லாம் ஓட்டம் இருக்கு, இதை கவனிக்கிறதே இல்லை. நான் காலையில் ஜோம் பண்ணிட்டேன், மத்தியானம் நான் ஜோம் பண்ணிருக்கேன். பைபிளை 2 அதிகாரம் வாசிச்சிருக்கேன். வாசிச்சது நல்லதா? ஓட்டம் விழுந்திருக்க தெரியுமா? காலையிலே 10 நிமிஷம் சோதனை பண்ணுங்க. 10 நிமிஷம் நல்ல சோதனை பண்ணி சொல்லு. நீ 10 நிமிஷம் சோதனை பண்ணி சொன்னது நல்லதுதான். ஓட்டம் விழுந்திருக்க பாத்தியா? சிலர் என்ன செய்ய சுய நீதியில இருந்துரும். சுய நீதி. ஜோம் பண்ணிட்டேன், ஓகே. பைபிள் வாசிச்சேன், ஓகே. நைட்டு ஒரு 10 நிமிஷம் படிக்க வச்சோம், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நோ, நீ ஜெபம் பண்ணிருக்கலாம், பைபிள் படிச்சிருக்கலாம், சோதனை வழி சொல்லிருக்கலாம், ஓட்ட விழுந்திருக்கான்னு பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு கடவுளுடைய வார்த்தை புரியுது? அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. இந்த ஓட்ட ஆரம்பத்திலேயே சின்ன ஓட்டையா இருக்கும். ஓட்டை எப்படி இருக்கும்? ஒரு சின்ன ஓட்டை, ஒரு சின்ன மிஸ்டேக். ஒரு ராணி என்ன மண்ணை பிடிச்சு உட்காந்துருப்பா. அல்லேலூயா. ஓட்டை சின்ன ஓட்டை தான். நாளடைவில் ஓட்டை எவ்வளவு மாறும்? பெருசா மாறி பெருசா மாறி பெருசா மாறி பெருசா மாறி பெருசா. அல்லேலூயா. ஆரம்பத்திலேயே இந்த ஓட்டையை கண்டுபிடிச்சு அதை சரியாக அடைத்திருந்தால், அதை சரிப்படுத்தி இருந்தால், கூடாரம் விழுந்து போக வேண்டிய. அல்லேலூயா சொல்லுங்க. குடும்ப உறவுல ஓட்ட சின்னதா விழுவோமே கண்டுபிடிச்சுக்கணும். ஹலோ, உன் குடும்ப உறவு ஒரு சின்ன ஓட்ட விழுவோம் என்ன செய்யணும்? ஒரு சின்ன ஓட்ட உன் குடும்ப உறவுல, கணவன் மனைவி உறவுல, பிள்ளைகள் பெற்றவங்க உறவுல ஒரு சின்ன ஓட்ட விழுவோமே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லு. ஒரு சின்ன ஓட்டை, அது ஒண்ணு இல்லைங்க. என்ன சொல்லுவோம்? அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு சொல்ல நினைக்கிறேன்.
உன் கண்ணில் என்ன இருக்குது? உத்தரம் இருக்குது. அடுத்தவங்க கண்ணில் என்ன இருக்கு? அடுத்தவங்க வீட்டில் என்னென்ன ஓட்டம் இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதி வச்சோம். சின்ன சின்ன ஓட்டையா இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி இதெல்லாம் கரெக்டாக எண்ணிக்கையோட எழுதி வச்ச நேற்று போட்டு எழுதுவோம். நம்ம வீட்டில் ஒரு பெரிய பள்ளமே கொண்டு கிடக்கப்பட மாட்டோம். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவரே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொன்ன உனக்கு வருகிற கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறியா? கிடையாது. அல்லேலூயா. குடும்ப உறவுல ஒரு சின்ன ஓட்ட வருதுன்னா அதை சரியாய் கணவன் மனைவி கண்டுபிடிச்சு அந்த ஓட்டைய சரிப்படுத்து. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், கணவன் மனைவி நல்ல நேரம் எடுக்க வேண்டும், டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். மனைவியோட கணவனோட உட்கார்ந்து பேசணும். நீ சரியா பேசுறதுக்கு உன் மனைவியோட உட்கார்ந்து உனக்கு பேச காரியங்களா உனக்கு ஒரு மனைவி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு கணவன் மனைவி நேரம் எடுத்து உட்கார்ந்து பேசணும். I am very busy with that. I am very என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க. மனைவியோட பேசுங்க. எங்கங்க பேசுறதுக்கு நேரமே இல்லை. ஏமா புருஷனோட நேரம் உட்கார்ந்து பேசுறியா? எங்கங்க நேரமே கிடையாது. இங்கேதான் ஓட்ட கொடுக்குறது. மனைவியோட நேரத்தை செலவிடு, கணவனோட நேரத்தை செலவிடு, பிள்ளைகளோட நேரத்தை செலவிடு. குடும்பமா உட்காரு, குடும்பமா உட்காரு பேசு. நாளைக்கு சம்பாதிச்சு மூட்டை கட்டி வச்சிருக்கோம், குடும்பம் உடைஞ்சு போயிடும். நல்லா சம்பாதிச்சு பணத்தை சம்பாதிச்சு வச்சிருப்போம், குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கும். வீடை கட்டி வச்சிருப்போம், வாழ்க்கை உடைஞ்சு போய் கிடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவர் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தம் குடும்பத்தை நஷ்டப்படுத்திய என்னையாவது மனைவியை லாபப்படுத்திக் கொள்ள தெரியல, கணவனை லாபப்படுத்திக் கொள்ள தெரியல, பிள்ளைகளை லாபப்படுத்திக் கொள்ள தெரியல. 24 மணி நேரம் ஓடிட்டே இருக்கும். சம்பாதிக்கணும், 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 ஓடணும், காசை தேடணும், பணத்தை தேடணும், அதை தேடணும், இதை தேடணும். எல்லாம் தேடியாச்சு, எல்லா பணமும் குவிஞ்சிருச்சு, எல்லா காரியமும் இருக்கு. ஆனா இப்ப என்ன தெரியுமா? குடும்பம். பணத்தை கொண்டு என்ன பண்ணுவாரு? உப்பைக்கு போடாது. உப்பு நல்லதுதான். உப்பு என்னதான்? நல்லதுதான். அது சாரமற்று போனால் அது கீழே கொட்டப்படுவதற்கும் மனிதரால் மிதிக்கப்படுவதற்கும் ஏதுவாகவே ஒழிய யூஸ் ஆகாது. நல்லா கவனிச்சுக்கங்க. கர்த்தர் பேசுறாரா? கர்த்தர் பேசுறாரா? கர்த்தர் பேசுறாரா? அல்லேலூயா. ஒரு கணவனுடைய காரியம் என்னன்னு ஒரு மனைவிக்கு தெரியும். ஒரு மனைவியுடைய காரியம் என்னன்னு கணவனுக்கு தெரியும். ஒரு பிள்ளைகளுடைய காரியம் என்னன்னு பெற்றவங்களுக்கு தெரியும். ஒரு பெற்றவங்களுடைய காரியம் என்னன்னு பிள்ளைகளுக்கு தெரியணும். உறவுல குடும்ப உறவுல எத்தனை குடும்பத்துல உறவுல ஓட்ட விழுந்து கிடக்கு? ஹலோ, ஆமென். அன்புல ஓட்ட விழுந்து கிடக்கா? கணவன் மனைவி அன்பு எப்படி இருக்கணும்? ஹலோ, கணவன் மனைவி அன்பு எப்படி இருக்கணும்? இருக்கு அன்பு. வம்புதாக இருக்கு குடும்பத்தில் எப்போதுமே. அன்பாகும் வம்பாகும். கணவன் மனைவியுடைய அன்பை சுத்தமா கிடையாது. சாப்பியா கூட கேட்கறது. என்ன கேட்கறது? மனைவியை பார்த்து சாப்பியா, ஒரு மாதிரி நல்லா இருக்க, கேட்டா கொஞ்சம் போயிடுவேன். வேற ஆள கேட்க தெரியல, வேற ஆள கேட்க தெரியுது. போன் பண்ணி சாப்பிட்டியா தங்கம்,
சாப்பிட்டியா பொழுது மண்டை மத்தால கேட்க தெரியுது. கட்டின மனைவிய சாப்பிட்டியான கேட்க உனக்கு வாய் வரல. கட்டின புருஷனை சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்க, என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க, என்ன ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கீங்க கேட்க தெரியல. வேற ஆளுக்கு போன் பண்ணி ஏங்க என்ன நான் ஒரு மாதிரி இருந்தீங்க, அவர் மாதிரி இருந்த உலகமா கடவுளுடைய உள்ள நீ ஜோபனிக்கிட்டே இருக்கனால எல்லாம் சரியா போய் நினைக்காத. பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கனால எல்லாம் சரியா போய் நினைக்காத. உன்னை உன் வீட்டுக்கு காவலனாக வச்சிருக்கிறாரு. கவனி குடும்பத்தை. அல்லேலூயா. அன்புல ஓட்ட, அப்படிதானே? அன்புல ஓட்ட, குடும்ப உறவுல ஓட்ட, குடும்ப ஐக்கியத்துல ஓட்ட. கணவன் மனைவி உட்கார்ந்து பேசி ரொம்ப நாளாச்சு, மனம் விட்டு ஓப்பனா பேசி ரொம்ப நாளாச்சு. அல்லேலூயா. குடும்பம் கூடாக விடுதலை போகாம என்ன பண்ணும்? அல்லேலூயா. ஒரு மனதுல குடும்பத்தில் என்ன இல்ல? கணவன் மனைவிக்கு ஒரு மனமே. ஹலோ, ஒரு மனம் இருக்குதா? ஒரு மனம் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒரு மனம் இருக்குதா? ஒரு மனம் தான் இன்னொரு மனம் ஆகுது. அல்லேலூயா. கணவன் மனைவிக்கு இடையே ஒரு மனம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சமாதானம் குடும்பத்துல, சமாதானம், மகிழ்ச்சி எல்லாம் ஓட்ட. தாவீது கூடாரம் விழுந்து போனதுக்கு காரணம் இந்த ஓட்டம் தான் காரணம். இந்த ஓட்டை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு அதை கொஞ்சம் அடைச்சது. அல்லேலூயா. ஐயா போலீஸ் ஐயா போனா சரியா இமானோ டிஜே ஐயா அவரை செஞ்சுட்டாங்க. நீ வருமானம் தெரிஞ்ச செஞ்சுட்டாங்க. உன் குடும்ப ஓட்டை நீ அடையா. தேவ சமூகத்தில் உட்காரு, தேவ சமூகத்தில் நில்லு. என் குடும்பத்தில் என்ன காரியம் அதை கண்டுபிடிச்சு சரிப்படுத்துவத. அதான் அடிக்கடி சொல்லுவேன், குடும்பத்துல வாரத்துல ஒரு முறையாவது உபவாசம் நீங்க எடுங்க. கணவனா மனைவியா பிள்ளைகளா உட்கார்ந்து ஏதாவது ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள் ஒரு அரை நேரம் உட்கார்ந்து குடும்பமா உட்கார்ந்து உபவாசம் எடுத்து குடும்பத்துக்காக தேவ சமூகத்துல நீங்க சொல்லுங்க. பேசு. மனைவியிட கேள்வியம்மா, நான் எப்படிமா இருக்கிறேன்? ஏதாவது கொஞ்சம் கிடாமடா நடந்துக்கிறேனா, கொஞ்சம் கசாம்சா நடந்துக்கிறேனா, கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுறேனா, எங்கேயாவது என் வாழ்க்கையில ஏதாவது தப்பு தண்டா இருக்குதா கொஞ்சம் சொல்லுங்கன்னு மனைவியை பார்த்து புருஷனை பார்த்து கேளுங்க. ஏங்க நான் நல்லா நடந்துக்கிறேனா, என் காரியமெல்லாம் சரியா உங்களுக்கு, நான் நல்லா அன்பா இருக்கிறேன்னா, நான் சமைக்கிறது உங்களுக்கு பிடிக்குதா, ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க. ஹலோ, கேட்கலாமா கேட்கப்படா? கேட்டு சரிப்படுத்து, கேட்டு சரிப்படுத்து. அந்த ஓட்டை அடைச்சது, அந்த ஓட்டை அடை. ஒரு சகோதரி சொல்றாங்க, அவர் பேசுவார்னு ஆவலா இருக்கிறையா, ஆனா அந்த மனுஷன் திரும்பி கூட பார்க்கறது இல்லை. யார் சொல்றா? ஒரு மனைவி சொல்றாங்க, ஐயா எப்போ வருவாரு பார்த்துக்கிட்டே இருப்பேன். வருவாரு, சோறாச்சனை கேட்பாரு, ஆச்சுனமே போனவாரு, ஐயா கழுவிட்டு வந்து உட்காருவாரு, சோறை போட்டு கொடுத்தனா ஜேசிபி மாறினா. ஜேசிபி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அது என்ன பண்ணும்? கடகடன்னு அழைச்சு உழைச்சு உள்ள போட்டு போயிட்டே சாப்பிட்டியா? சாப்பிட்டியா இல்லையா? உனக்கும் போட்டுட்டு வர எங்க ஒன்னாக்கா சாப்பிடுவோம் அப்படிலாம் இல்லையா? இந்த பிள்ளை சொல்ற, ஏன் இருக்கிறேன்? என் கணவன் என்கிட்ட பேசுவார், ஏன் இருக்கிறேன்? சாப்பிட்டியான்னு கேட்பார், ஏன் இருக்கிறேன்? சாப்பிடுவாரு, கட்டத்திலேயே கையை கழுவாரு, உண்மையில
எங்க இருக்கு தொலைக்கிறதுக்கு? போயிட்டே இருக்கிறோம். வேலை முடிச்சு. நம்ம சாப்பிட்டா சாப்பிடலையா, பட்டியா கிடையா பட்டியா கிடையா, உடம்புக்கு சரியில்லையா நல்லா இருக்கா, அவ்வளோ. இனி எப்போ வருவாரு? மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சிச்சு, எப்போ வருவாரு? நைட்டு வருவாரு. இது கம்மன் ஒரு ஹோட்டலை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஒரு மனைவி கணவனோட நேரம் உட்காந்து பேசுறேன், என்னங்க உடம்புக்கு எப்படி இருக்குது, சாப்பிடுங்க, ஏன் சாப்பாடு முன்ன மாதிரி சாப்பிட மாட்டேங்க, உடம்புக்கு ஏதாவது முடியலையா, வயிற்றுக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்லை சாப்பாடு ஏதாவது மாற்றி செஞ்சு தரட்டா, எனக்கு தண்ணி இருக்கு, தண்ணியில குடி தொட்டுக்க, அங்க பாரு ஊருக்கா போன வாரம் வாங்கி கொண்டு வச்சேன், இதுதான் பாரு இல்லைன்னா உணவையை எடுத்து கழிச்சுக்கிட்டு திராட்சை பாரு ஒரே பேர். அதை புருஷன் எதுவுமே என்ன பண்ணுறாங்க? ஒரு காரியம் ஒரு அம்மா அப்படிதான் செய்யலாம். எப்படியாவது 5 கோடி பண்ணிருக்கும், 5 பவுன்ல ஒரு கோடி, 5 பவுன்ல ஒரு கோடியை பண்ணி கழுத்துல மாற்ற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். காலையில ரசம், மதியான ரசம், நைட்டு ரசம். அந்த ரசத்தையே சூடு பண்ணி புருஷனுக்கு கொடுத்துட்டு கேட்டுக்கிறாரு, ஏமா ஏதாவது காய் பொரியல் அந்த மாதிரி ஒண்ணு இல்லையா, காய் சாப்பாடு சாப்பிட ரொம்ப நாளாச்சு, அவங்களுக்கு 5 பவுன கூட்டியா பண்ணி உங்க கையால நான் போயவும் ஓய மாட்டேன். ஒரு 6-7 மாசம் ஆச்சு, பொடியும் பண்ணிச்சு. பொடிய பண்ணிட்டு அந்த ஐயா கிட்ட போயிருக்குது, ஏங்க பொடி பண்ணிட்டேன், உங்க கையாண்டு மாட்டேன். ஆமாம் ஏங்க என்னாச்சு, நீ பொடியை பண்ணுங்க, அந்த பொடியை யார் மாட்டுவோம். குடும்பம் என்பது அழகானது, குடும்பம் என்பது அன்பானது, குடும்பம் என்பது மகிமையானது, குடும்பம் என்பது பூந்தோட்டம். இதை கெடுத்து கூட்டி சொல்லாகிறார். கரங்களை உயர்த்தி சொன்னாங்க, எனக்கு நீர் கொடுத்த குடும்பத்தை மிகுந்த கவனத்தோடு ஜாக்கிரதையோடு காத்துக் கொள்ளுகிறேன். கிருபையை என் தேவனே எனக்கு தந்தரோ. அல்லேலூயா. இந்த ஓட்டையெல்லாம் சரிப்படுத்தாம இந்த ஓட்டை நாளுக்கு நாள் பெருசாகி அன்புல ஓட்ட ஒன்று பெருசாகி கொஞ்சம் எஸ் கூட கிடையாது. இப்ப கணவன் மனைவிக்கு எந்த பேச்சு கிடையாது, எந்த சம்பாஷணையும் கிடையாது, எந்த காரியமும் கிடையாது. இப்ப குடும்பம் கூடாரம் வாழ்க்கை விழுந்து போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. மனைவியோட நேரத்தை செலவு பண்றீங்களா? உங்க கணவனோட நேரத்தை செலவு பண்றீங்களா? செலவு பண்றீங்களா? கடவுளுக்குள்ள உனக்கு கடவுள் கொடுத்த மனைவி, கடவுள் கொடுத்த கணவன், கடவுள் கொடுத்த பிள்ளை, கடவுள் கொடுத்த இதை நீ விட்டுட்டீங்கன்னா நீ என்னதான் ஜோம் பண்ணாலும் தேவ ராஜ்யத்துக்கு போக முடியாது. கடவுள் கேட்டார், எங்கடா உனக்கு நான் கொடுத்த மனைவி, எங்கப்பா நான் உனக்கு கொடுத்த புருஷனே கேட்டார். அவருங்க அங்க போயிருக்கிறாருங்க, அவர் நீ எங்க போறாங்க? அல்லேலூயா. மனைவிக்காக ஜெபம் பண்ணு, அப்புறம் அமெரிக்காவுக்கு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற யுத்தம் இயேசுவின் நாமத்தினாலே அது தடுத்து நிறுத்தி சமாதானத்தை என் ஆண்டவர் தருகிறார். உன் ஜெபத்தை நிறுத்து. உன் மனைவிக்கு உனக்கு சமாதானம் கிடையாது. ஏன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சமாதானம் ஜெபம் பண்ணிருக்கோம். சரியான ஜெபமா? செய்கிறாங்க ஜபத்துல ஏன் கொடுக்குறாங்க? கட்டின புருஷனுக்கு போல ஜோமனே, கட்டின மனைவிக்கு ஜோமனே, பெத்த பிள்ளைகளுக்கு ஜோமனே. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம்
அன்னைக்கு கையை பிடிச்சு அல்லேலூயா சொல்லுங்க. முடியா கைய கையை எடுத்துட்டு பாரு கைய அப்படி இழுத்து பிடிச்சு ஜோம் பண்ண 5 நிமிஷம் ஜோம் பண்ண. அல்லேலூயா. அப்படி கையை பிடிச்சா ஒரு பையன் என்னதை கேட்க போறாங்க தெரியல. ஆமென். இன்னும் 5 3 10 போல கேட்க போது நீ நல்லா இருக்கவே ஜோம் பண்ண. அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த ஓட்டை எல்லாம் என்ன பண்ணுங்க, சரிப்படுத்த. அல்லேலூயா. அடுத்து இன்னொரு காரியத்தை சொல்றாரு. அடுத்து முதல்ல இருக்கிற திறப்பு ஓட்டை. இரண்டாவது காரியம் பழுது ரிப்பேர். இரண்டாவது காரியம் கூடாக விழுந்து போனது காரியம் சொல்லுங்க ரிப்பேர் ஆயிடுச்சு. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க ரிப்பேர் ஆயிடுச்சு. பழுதாப்பம் சொல்லுங்க பழுதாப்பம். நம்ம வீட்டில் எல்லாத்தையும் பழுது உள்ளதெல்லாம் சரி பண்ணுவோம். ஃபேன் ஒரு மாதிரி இருக்குன்னு ஒன்னா அதை உடனே கழட்டிட்டு போய் கடையில் கொடுத்து கையில் கட்டி கொண்டாந்து போடுவோம். ஏன்னா ஃபேன் இருக்குன்னு ஓடிதானே. டிவி நல்லா இருக்கல உடனே என்ன பண்ணுவோம், கடையை போய் எடுத்துட்டு போயிட்டு அதை ரிப்பேர் பண்ணிடுவோம். மிக்சி உடனே கடையில் எடுத்து போய் சட்டி சாப்பிடணும்ல, அப்புறம் மிக்சி எடுத்து போய் ரிப்பேர் சரி பண்ணிடுவோம். கிரைண்டர் வந்தாங்க மாவாட்டி இட்லி சுடணும், கிரைண்டர் சரிப்படுத்திடுவோம். ஃப்ரிட்ஜ் வர மாட்டேங்குது சரிப்படுத்திடுவோம். அயன் பாக்ஸ் ஒர்க் பண்ணல சரிப்படுத்திடுவோம். பழுதா போனதெல்லாம் சரி பண்ணுவோம். குடும்பம் பழுதா போய்விடாங்க. குடும்பம் அதை கொஞ்சம் சரிப்படுத்தக்கூடாதா? தேவ சமூகத்தில் உட்காரு, தேவனுடைய மாதத்தில் உட்காரு. ஆராய்ச்சி மாதிரி என் வாழ்க்கையில் என்ன தப்பு இருக்கு, என் வாழ்க்கையில் என்ன குறை இருக்கு, நான் எதை சரிப்படுத்தணும், நான் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஆராய்ச்சி பாரு. அல்லேலூயா. கடைக்கு கொண்டு போன உடனே அயன் பாக்ஸ் கொண்டு போனாங்க. என்னங்க சூடே ஆக மாட்டேங்குது, சுவிட்சை போட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் சூடே ஆக மாட்டேங்குது. அந்த கடைக்காரர் அவர் என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் ஸ்க்ரூவா கட்டி எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு அது என்ன பிரச்சனை அவர் கண்டுபிடிப்பாரு. ஒயர் விட்டு போய் கிடக்குங்க. இப்போ ஒயரை ஜாயின் பண்ணுவாரு, போட்டோம்னா கட்டு சூடாகுது. வாழ்க்கையில் என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் உட்கார்ந்து கண்டுபிடி. தேவ சமூகத்தில் உட்கார், தேவனுடைய பாத்திரம் உட்கார், என்ன காரியங்களை கண்டுபிடி. அல்லேலூயா. பழுதாகி போனலாம் சொல்லுங்க. பழுதா போச்சு. நாவிலே கூடாக விழுந்து போனதுக்கு காரணம் பழுதா போனதை சரிப்படுத்த ரொம்ப நாள் நாளைக்கு விட்டுருவோம். அது விழுந்தே. அடுத்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவும் அவருடைய 2 வயசு மகனும் செத்து போனாங்க. எப்படி தெரியுமா? இரும்பு கட்டல பட்டு வந்திருக்காங்க. இரும்பு கட்டல் இருக்கா? இருக்குதானே? அதுல கீழே காடு அது ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டே இருக்கு. அது கொஞ்சம் இட்டு போய் இருந்திருக்கு. இவர் அதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணிருக்கணும், அதை வெல்டு பண்ணி அதை சரிப்படுத்தி படுத்துருக்கணும். அதுலயே படுத்துருக்கிற. இப்போ நைட்ல 2 பேருக்கும் கொஞ்சம் பயம் முட்டி இருக்கிறான். முந்தினோட என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த காடு உடைஞ்சிச்சு. காடு உடைஞ்சோடனே இப்போ காடு உடைஞ்சு ஒன் சைடு இப்படி வந்துருச்சு. இப்ப இப்படி வந்தோடனே அந்த 2 பேருடைய கழுத்தும் இதுல மாட்டிடுச்சு, அழுத்திடுச்சு. கழுத்து என்ன பண்ணிடுச்சு, அழுத்திடுச்சு. 2 பேரும் செத்துப்பான். அப்பாவும் செத்து போனாரு. அப்படி ஏன் தெரியுமா? காடு கொஞ்சம் அது ஒரு மாதிரி இருக்கும் போதே என்ன பண்ணிருக்கணும், அதை போய் சரிப்படுத்தி 2 உயிர் போயிருக்குமா? கேர்லெஸ். பக்கத்தில் சொல்லுங்க. குடும்பத்தை குறித்து கேர்லெஸ்ஸா இருக்காங்க, பிள்ளைகளை குறித்து கேர்லெஸ்ஸா இருக்காங்க, வாழ்க்கையை குறித்து கேர்லெஸ்ஸா இருக்காங்க. கவனி, அதை உடனே சரிப்படுத்தி இருந்தா ஒரு ஜீவன் போயிருக்காது. அல்லேலூயா. பழுதாகி போனது பழுது போகாம இருக்காது. கண்டிப்பா பழுதா போகும். பழுதா போகாமலே இருக்காது. பழுதா போகதான் செய்யும். அந்த பழுதா போனதை என்ன பண்ணணும்,
குடும்ப காரியங்களை சரிப்படுத்துங்க. உங்க பேச்சை சரிப்படுத்துங்க. உங்க டென்ஷனை சரிப்படுத்துங்க. உங்க கோபத்தை சரிப்படுத்துங்க. உங்க மூர்க்கத்தனத்தை சரிப்படுத்துங்க. கொலஸ்ட்ராலை சரிப்படுத்துங்க. டிஸ்கரேஜ் பண்றதை சரிப்படுத்துங்க. எப்ப பார்த்தாலும் நோய்கிறத சரிப்படுத்துங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறத சரிப்படுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒரு கடவுளுடைய பிள்ளை படுதா போடல. சொல்லுங்க. எங்கெல்லாம் என்னெல்லாம் பழுதா போச்சு, என்னெல்லாம் பழுதா போச்சு கண்டுபிடி, அதை சரிப்படுத்து. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே விட்டுக்கிட்டே இருக்காத. நீங்க சரிப்படுத்தலாம், நாளைக்கு சரிப்படுத்தலாம், நாளைக்கு சரிப்படுத்தலாம் இருக்காத. கால தாமதம் பண்ணாத, உடனே அதை சரிப்படுத்துங்க. அல்லேலூயா. சமீபத்துல அவன் ஏறியா அவன் சோதரம் ஒரு ஏறக்குள்ள இல்லையா 269 பேர் செத்து போறாங்க. அது ஒரே ஒரு ஆள் வச்சு காமிச்சிருக்காரு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்கிறேன். என்னதுங்க? கருப்பு பெட்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க. கருப்பு பெட்டி, இந்த விமானத்தில் இருக்கிற கருப்பு பெட்டி எடுத்து ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த விமானத்தை டேக்கப் பண்றதுக்கு முன்னால சில காரியங்களை சரியாக செய்யாத பட்சத்தினாலே அது டேக்கப் ஆகுற பிரச்சனை ஏற்பட்டு அது வெடித்து சிதறி, அந்த விமானம் டேக்கப் ஆகிறதுக்கு முன்னாலே செய்ய வேண்டிய அவசியமான காரியங்களை அதை செய்யாம ஓகே நேத்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, முந்தா நாள் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, இப்போ நோ ப்ராப்ளம் அப்படின்னு டேக்கப் ஆக அவங்க முயற்சி எடுக்கும் போது ஆமென் கொஞ்சம் தூரம் போனோடைய, கொஞ்சம் மேல போனோடைய வெடிச்சு சிதறி எல்லாம் தனிக்கட்டையா தண்ணிக்கு போனா. காரணம் தெரியுமா? கேர்லெஸ். ஹலோ, உன் குடும்பத்தை குறித்து கேர்லெஸ், பிள்ளைகளை குறித்து கேர்லெஸ், கணவன் மனைவியை குறித்து கேர்லெஸ். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை அதை முதல்ல சரிப்படுத்து. அதை பழுதெல்லாம் என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. பழுதெல்லாம் சொல்லுங்க. பழுதெல்லாம் எல்லாம் சொல்லுங்க. பழுதெல்லாம் சரிப்படுத்துங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பழுது சரிப்படுத்துங்க. அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறத சரிப்படுத்துங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தை சரிப்படுத்தாம குடும்ப காரியத்தை சரிப்படுத்த முடியாது. முதல்ல என்ன நான் சரிப்படுத்தணும்? என்ன நான் சரிப்படுத்தாம என் குடும்பத்தை நான் சரிப்படுத்தவே முடியாது. குருடருக்கு குருடர் வழிகாட்ட முடியாது. ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தணும். கரங்களை ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட ஜீவியம், இதுல இருக்கிறத சரியா சரிப்படுத்த போன வாரம் பிரசங்கம் பண்ணால அது ரொம்ப டிஃபரெண்டா நாங்கள் நிறைய டைம் கேட்டிருந்தாலும் அவன் என்ன கேட்போம் அப்படின்னா 15 ஆண்டுகளையும் கூட்டி கொடுத்தார். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், அப்படிதான் உன் கண்ணீரை கத்தர் காண்கிற, விண்ணப்பத்தை காண்கிற, கத்தர் 15 வருஷத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறான்னு கேட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் அது முக்கியமான ஒரு வார்த்தை, அது ரொம்ப ஆவியாக ஊட்டியா கொண்டு வந்தாரு. உன் வீட்டுக்காரிகளை புரிஞ்சதா? உன் வீட்டுக்காரிகளை சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. வீட்டுக்காரிகளை ஒழுங்குபடுத்த, உன் வீட்டுக்காரிகளை, உன் தனிப்பட்ட காரியம், உன் வீட்டு காரியம், குடும்ப காரியம், அந்த பழுதானதை ஒழுங்குபடுத்து. அப்பதான் அற்புதம் நடக்கும். அப்பதான் உன் விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்ணீர் சொல்லுவாரு. எதுவுமே செய்ய மாட்டேன், கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருக்கான், வந்து செஞ்சுட்டு போயிடுவாரு. நீ கனவு தான் கண்டுருக்கான். உன் மாதிரி எத்தனை பேரும் சும்மா அழுதுட்டு இருக்கிறான். நாம நினைக்கிற எசேக்கியா சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தாவே அப்படின்னு சொல்லி அழுதுட்டா, நானும் கொஞ்ச நேரம் சுவர் பக்கம் திரும்பி அழுதுகிட்டே இருக்கா. அவர் வந்து ஏதாவது செய்வாங்க. நேர சுவத்திலிருந்து பள்ளிதான் உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து.
தனிப்பட்ட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்து, கோளாற சரிப்படுத்து. அல்லேலூயா. அப்புறமா சுவர்பிரபா திருப்பி சோழனை கர்த்தர் இறங்கி வருவார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். ரொம்ப குட்டிங்கான வார்த்தை. உன் குடும்பம் ஆகியதை உடனே உன் குடும்ப காரியத்தை எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அந்த குடும்ப காரியத்தை ஒழுங்குபடுத்துகிற வேலை நமக்கு வேண்டாம். நம்ம குடும்ப காரியத்தை நம்ம வேலை என்னன்னா அடுத்த குடும்பத்தை ஒழுங்குபடுத்துறதுன்னா ரொம்ப கவனமா இருக்கு. அந்த அம்மா எங்க போகுது தெரியல. 10 மணிக்கு போனிச்சு பாருங்க, 2 மணிக்கு நம்ம எடுப்போம். எங்க போகுது ஐயா, எங்க போறாங்க தெரியல. ஒரு போறாரு வர்றாரு, ஒரு போறாரு. அந்த புள்ள எங்க போறது தெரியல. அந்த பயமா இருக்கு, அவனு எங்க போறான்னு தெரியல. அதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுனா வேலை. உன் வீட்டு காரியத்தில் கரங்களை சொல்லி வீட்டு காரியம் நான் ஒழுங்குபடுத்தேன். எனக்கு திரும்பதான் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் ஆதியாகமத்தில் அந்த வேலையை செய்கிறார். ஒழுங்கினதும் பெருமையுமாய் இருந்ததை ஆண்டவர் சரிப்படுத்திட்டு சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக. அல்லேலூயா. ஒழுங்கின்மை பெருமையாக இருந்ததை சரிப்படுத்திட்டு சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக. அல்லேலூயா. ஒரு கடவுளுடைய பிள்ளை தனிப்பட்ட வாழ்க்கையை குடும்பத்தை நாம் ஒழுங்குபடுத்த ஆரம்பித்து விடுவோம் என்று சொன்னால் நிச்சயமா கூட ஆரம்பினார். வாழ்க்கை ரொம்ப கவனமா. இது கடைசி காலம், இது கடைசி காலம். குடும்பத்தை ஜாக்கிரதையோடு காத்துக்கிறேன். நம்ம நேரம் இல்லை, நம்ம முடிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா அடுத்த வாரத்திலேயே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டிய தீர்மானம் எடுங்க. மனைவிக்காக ஜெபம் பண்ண வேண்டிய தீர்மானம் எடுங்க. பிள்ளைகளுக்காக ஆமென் ஜெபம் பண்ண வேண்டிய தீர்மானம் எடுங்க. ஜெபம் என்பது என்ன? தேவனோடு பேசுவது. சொல்லுங்க, ஜெபம் என்பது என்ன? ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுவது. ஆமென். ஜெபம் தான் அநேகருக்கு கிடைச்ச பெரிய அரிய வாய்ப்பு. மனைவியை நேரடியாக திட்ட முடியாது. இந்த ஜெபம்ங்கிறது ஒரு பெரிய கை, அது செயல்படுது. ஆண்டவரே, அவளுக்கு புத்தியும் உள்ள ஆண்டவரே, அவளுக்கு அறிவும் உள்ள ஆண்டவரே, அவள் சுய புத்தியும் இருக்காண்டவரே. இப்படி இந்த ஜெபத்தை கடவுள் கேட்கிறாரா? வாழ்ந்துக்கிறார். மனைவிக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே, எனக்கு கொடுத்த மனைவிக்காக சொல்லுங்க, ஒரு நல்ல கருத்தை கொடுங்க, நல்ல சுகத்தை கொடுங்க, ரொம்ப ஞானமா நடந்துக்கிற கிருபை கொடுங்க, ஞானமுள்ள இதயத்தை கொடுங்க. ஆண்டவரே, குடும்பத்தை நல்ல கவனிக்கக்கூடிய இறக்கத்தை கிருபையை கொடுங்க ஆண்டவரே, நல்ல விலகை கொடுங்க ஆண்டவரே, நல்ல கோஆபரேட் பண்ணணும், நல்ல ஒத்துழைப்பு, நல்ல அன்பா இருக்கணும் ஆண்டவரே, அந்த கிருபையை கொடுங்கப்பா. என் மனைவி ஆசிரியப்பா. அப்படி ஜெபம் பண்றதை விட்டுட்டு ஆண்டவரே, அவளுக்கு அறிவும் உள்ள ஆண்டவரே, அவளுக்கு புத்தியும் உள்ள ஆண்டவரே, அவன் அட்டங்காத கழுது ஆண்டவரே, அது போவேற கழுது ஆண்டவரே, அது காட்டுல பண்ணி ஆண்டவரே, அவர்கிட்ட பண்ணி இதை பண்ணிட்டு புருஷனுக்கு எப்படி ஜெபம் பண்றது? ஆண்டவரே, எனக்கு கொடுத்த நல்ல கடவுளுக்காக சொல்றேன், அவரை ஆசீர்வதிங்க, அவரை பலப்படுத்துங்க, அவரை மகிமைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க. நீங்க தலையா கொடுத்துருக்கிறீங்கப்பா, இந்த தலை பாதுகாப்பா இருக்கணும் ஆண்டவரே, இந்த தலை ஆசீர்வதிங்க. அப்படி புருஷனுக்கு ஜெபம். இந்த அம்மாவுக்கு இருக்கிறது நிறைய திருப்பி அடிச்சிருவாங்க. அப்ப என்ன பண்றது? உலகால் போட்டு உட்கார போட்டு, உலகால் போட்டு கவனமா உட்கார போட்டு திட்டு வைக்கிறது. ஆண்டவரே, அந்த ஆளுகளை பாதுகாப்பு அதுவே எல்லாம் வருது ஆண்டவரே, சொல்லித்தரமா இருக்காண்டவரே, கொஞ்சம் திருத்துங்க. இது ஜபமா? இது கடவுள் கேட்பாரா? செப்பம் என்பது என்ன? தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து கரிசனையோடு ஜெபிக்கணும். வசனம் சொல்றது, ஈசாக்கு ரெபெக்காளுக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்தார். ஆண்டவர் அவருடைய கற்பத்தை திறந்தார். எப்படி வேண்டுதல் செஞ்சிருப்பார்? ஆண்டவரே, மனைவியுடைய கற்பத்தை திறந்தாண்டவரே, குழந்தை பாக்கியம் வேண்டுமா? குழந்தை இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாண்டவரே, அப்படிதான் வேண்டியிருப்பான். ஆண்டவரே, ஒரு மழடி ஆண்டவரே, மழடியை கட்டி
நிறைய பேர் இந்த வேலையை செய்யும். இப்படிப்பட்ட ஜபத்தை எல்லாம் மாற்று. இப்படிப்பட்ட ஜபத்தை எல்லாம் அழகாக போட்டு ஏசப்பா ஜோம் பண்றது மரமண்டலத்தில் இருக்கிற எங்களுக்காகவே உடைய ராஜ்யம் வருவதாக உடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படும். அந்த ஜபமெல்லாம் கேட்டா இன்னொரு தரம் கேட்கலாம். இவ்வளவு சூப்பரா ஜோம் பண்ணி கொடுக்குற. இப்படி எல்லாம் ஜோம் பண்ணுப்பா. நம்ம அப்படியே ஜோம் பண்றோம். ஜபமெல்லாம் மாத்து. பரிந்து பேசு அப்பா கிட்ட. மனைவிக்காக பரிந்து பேசு, கணவனுக்காக பரிந்து பேசு, பிள்ளைகளுக்காக பரிந்து பேசு. தேவ சமூகத்துல கையை விரிச்சு நில்லு. அப்பா என் மனைவி ஆசீர்வதிங்கப்பா, என் மனைவியை பலப்படுத்துங்கப்பா, என் கணவனை பலப்படுத்துங்கப்பா, என் பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. அல்லேலூயா, ஆமென். அப்புறம் தேசத்துக்கு போகலாம், அப்புறம் கிராமத்துக்கு போகலாம், அப்புறம் சபைக்கு போகலாம். குடும்பத்துக்கு ஜோமனே, தேசத்துக்கு அப்புறம் போ. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாவீதின் கூடாரம் விழுந்து போன மாதிரி என் குடும்பம் விழுந்து போயிடக்கூடாது, என் வாழ்க்கை விழுந்து போயிடக்கூடாது, என் ஜீவியம் விழுந்து போயிடக்கூடாது.